welcome back to our channel. This is Bayandita Mommy Ghost Vlogs. Hey guys, நான் தான் உங்களுக்கு கேஷவ் கபிலர்சன். Hey, நான் தான் உங்க சுப்ரஜா. நான் தான் உங்க அலபிவாசினி. இது நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ. பட் ஆனால் ரொம்ப ரிஸ்கியாலாம் போட மாட்டோம். போடுவோம் பார்க்கலாம். ஆனால் போக போக வீடியோலாம் தெரிக்க விடுறோம். நம்ம தான் எல்லாமே நம்ம போலாமா? போலாமே. அவங்க ரெண்டு பேரும் இப்போ முன்னாடி போயிட்டு இருக்காங்க கைஸ். வீடை நாங்கள் ஆக்சுவலி அந்த தென்னை மரம்லாம் இருக்குல்ல அந்த இடம் தான். அந்த இடத்த காட்டுறா. ஆக்சுவலி இந்த இடமும் ஒரு மாதிரி மிஸ்ட்ரி அவான்டாக தான் இருக்குது. பட் இந்த இடத்துல வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. பட் ஸோ அதனால நாங்கள் நம்பலை. போ நம்ம ஆக்சுவலி நம்மளோட இடம் இது இல்லை. உள்ளார வீடு கூட கட்டிகிட்டு இருக்கலாம். போங்க. ஆக்சுவலி நீங்கள் நினைக்கலாம், ஓ ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்கு நான் ஓடுது. ஆமாம் கைஸ், ஆக்சுவலி டிஸ்கிரிப்ஷனில் வந்து சிவகார்த்திகேயன் ஒரு பேர் இருக்கும். அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் 3 பேரோட தான் அந்த இதுலேயும் இருக்கும். நான் இதை சொல்லிக்கிறேன், அவ்வளோதான். ஓகே கைஸ், இங்கே இந்த இடத்துல வராதீங்க. ஆக்சுவலி இங்கே கருப்பு நாயின்னு ஒரு இடம் இருக்கும். அதுதான் ரொம்ப அந்த இடத்துக்கிட்ட தான் இதுவும் இருக்குது. மிஸ்டியான ஹவுஸ். அதுக்கு ஆப்போசிட்டே ஒரு மிஸ்டி ஹவுஸ் தாடா. டிம் லைட்டாக தான் இருக்குது. இந்த கேமரா பிடிச்சிட்டு யாராவது அடிங்கண்ணே. இருங்கண்ணே, இது டார்ச் இருங்க. அந்த பட்டன் எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது கைஸ். இருங்க, அந்த டார்ச்சோட உங்களோட இதை வச்சுக்கோ. இப்போ வாங்க கைஸ், எங்கள் நிழல பாருங்க. சூப்பராக இருக்குது இடமே. தோ நீ மேலே காமிடா. நான் எடுத்துட்டு இருக்கிறது மேலே. இந்த இடத்த பாருங்க எப்படி இருக்குன்னு. ஓ மை காட். உச்ச கட்டம் गाइस. உள்ள பாருங்க அப்படியே அடைஞ்சு கிடக்கு. எஸ் கைஸ், உள்ள பாத்தீங்க. ஓகே கைஸ் இங்க நனமாடா இருக்கு. இங்க அப்படி பேருக்குன்னு கேட்டீங்களா? தூரத்துல இந்த வீடு தான். அங்க ஏதோ செவுரு கட்டி வீடு மாதிரி தெரியுதுக்கா தூரத்துல. ஓ கைஸ், அந்த சைடு ஒரு நகரே இருக்கு. ஆக்சுவலி இங்க எப்பயெல்லாம் நடமாட வருமா எங்களுக்கு தெரியல. பட் இந்த இடம் ஆக்சுவலி இதெல்லாம் வந்து ஒரு இரு நான் சொல்கிறேன். ஆக்சுவலி இதெல்லாம் வந்து ஒரு இடம். பட் இந்த இடத்துல ஒரு லேண்ட், பெரிய லேண்ட் தான். அந்த சைடு வந்து ஒரு நகர் இருக்குது. ஸோ அது கூட உங்களுக்கு வீடாக தெரியலாம். பட் வேணால் இந்த இடத்துல எவ்வளோ மிஸ்ட்ரியபுளாக இருக்குது பாருங்களேன். இது அவ்வளோவா ஹாண்டடாக தெரியாதுல்ல. நான் இந்த கதையை காமிக்கிறேன். இவன் தான் சிவகார்த்திகேயன். ஆமாம் கைஸ், சொல்லு கேஷவ் சொல்லு. யாருமே பேசாதீங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா யாரோ இன்னொரு யூடியூபர் நம்ம பிளட்டி புருஷத்தை வந்து நம்ம புருஷத்தை வந்து இங்க ஏற்கனவே வீடியோ எடுத்திருக்கான். அவன் தாங்க இந்த இடத்த பற்றி யாரோ இங்கே ரீசெண்டாக ஆட்டோக்காரர் யாரும் இறந்து போயிருக்காங்க. அவங்களோட ஆன்மா இங்கே சுற்றிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் சுற்றி இருக்க மக்களும் அப்படிதாங்க சொல்கிறாங்க. 4 பேர் 4 விதமாக சொல்கிறாங்க. எது உண்மை எது போய் நம்மளுக்கு தெரியாது இல்லை கைஸ். ஆனால் நம்மளே நேரில் அந்த பார்த்துடலாம்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு வந்துருக்கோம் கைஸ் டீமோட. ஹலோ கைஸ், எத்தனை ஹலோப்பா? அங்க பாருங்க, அந்த இடத்துல ஒரு நாய் இருக்கும். நான் சொல்கிறேன் இதெல்லாம் நான் சொல்கிறேன். ஆக்சுவலி அந்த இருங்க கைஸ், இங்கே பாருங்க கைஸ், நாய்க்கு பக்கத்துலேயே இருக்கும். உங்களுக்கு அப்படியே திக்குண்டு. வாங்க கேஷவ், வா கேஷவ் கிடைக்க வருது. எனக்கு ஆக்சுவலி ஐயோ இது எனக்கு ஆக்சுவலி இங்கே நான் கட் பண்ணிடுங்க. தெரியுதா, இந்த நாய் வந்து ஸ்பேரோ, எங்களுக்கு தெரிஞ்ச நாய். அங்கே ஒரு நாய் கூட்டமே வந்துச்சு. கரெக்டாக அந்த வீடியோவை கேப்சர் பண்ணும்போது
ஆமாம், நான் தெளிவாக சொன்னால கருப்பு நாயிடு கரெக்டாக அந்த வீடை கேப்சர் பண்ணும்போது வருதுன்னா ஏதோ மிஸ்ட்ரியபிள் அந்த வீட்டுக்குள்ளே இருக்குது. அந்த வீட்டை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும். பட் ஆனால் எங்களுக்கு ஒரு மாதிரி திக் மூமெண்ட்டாகவே இருந்துச்சு. அந்த வீட்டை அங்கே ஒரு நாய் இருந்துச்சு, நல்லா பெருசாக இருக்கும். நான் அந்த வீடியோவை சொல்கிறேன் கைஸ், ஓகேவா? இந்த லைட்டு போடுறோம், இந்த லைட் என்கிட்ட ஒரு நிமிஷம் குடுறா. நான் சொல்கிறேன் கைஸ். ஆனால் நீங்கள் எங்களுக்கு நாய்னா ரொம்ப பயம். நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் கருப்பு நாயின்னு ஒரு நாய் இருக்குது. பட் அந்த தெருவுலேருந்து தான் வந்துச்சு. செம்ம பயமாக இருந்துச்சு கைஸ், சத்தியம்லே. நோட் பண்ணிக்கிறேன், இங்கே தான் சத்தம் வந்துச்சு. ஆமாம், அந்த கரெக்டாக அந்த தெருவை நான் ஒரு வீடு சொல்லல, அந்த வீட்டுக்கு அந்த சைடு தான் நகர். அது கருப்பு நாய் நகர்னு சொல்லுவோம். ஆக்சுவலி அது நாங்கள் வச்ச பேர் கருப்பு நாய் நகர்னு. அந்த இடத்துல இருந்து கரெக்டாக ஒரு சவுண்டு வந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சிவகார்த்திகேயன் வந்துட்டாரு. இந்த வீடியோ பார்த்தா கருப்பை எல்லாமே தெரியும். அதே மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா நகல் வந்து கல்பனாய் நகல் தான் ஆண்டிட்டு இருக்காது. என் தம்பி வந்துட்டான். எவ்வளவு குட்டி நாய் வருது பாத்தியா? ஆக்சுவலி அது வந்து ரொம்ப பயமா இருந்துச்சு. சம்திங் மிஸ்ட்ரியபிளாவே இருக்கு. ஆக்சுவலி அந்த வீட்ல யாருமே இப்ப குடியில்ல. பட் சம்திங் ஆமா, இப்போ எங்களுக்கு அங்கே போகவே கொஞ்சம் பயமா இருக்கு. கேஷ் இப்போ போறவே இருங்க, நாங்கள் அங்கே போய் உங்களுக்கு பாஸ் பண்ணிட்டு காமிக்கிறோம். கரெக்டாக நாய் குலைக்கிற சவுண்டு எப்போல்லாம் அந்த வீட்டுக்கிட்ட வருமோ, சத்தம் போடாமல் இந்த வீடு தான் இது வரையுமே குடியே இல்லை. அங்கே யாராவது இருக்காங்களான்னு பாரு, அந்த சைடு. ஆக்சுவலி எனக்கு திக் மூமெண்ட் அவரே ஆக்சுவலி நாய் தாங்க இப்போ பிரச்சனை. அந்த வீட்டுக்கிட்ட எப்போ போகிறோமோ கரெக்டாக நாய் குலைக்குது, வந்து எட்டி பார்க்குது. நான் கரெக்டாக அந்த பாஸ் பண்ணி வச்சிருந்தேன். அந்த நாய் பார்த்தீங்கன்னா மறுநாள் யாரும் இந்த கோவிலெல்லாம் பிறந்ததுன்ற நாய்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு கைஸ். அந்த நாய் ஆக்சுவலி இந்த வீட்டை ஆக்சுவலி இந்த வீடு ரொம்ப மிஸ்ட்ரியபிளான வீடு தான் கைஸ். நாயை பார்க்கறதுக்கு நல்லா ஹாண்டடா இருந்துச்சு गाइस. இது வந்து ஒரு லிவிங் ஏரியா இருந்தாலுமே ஆக்சுவலி திஸ் இஸ் மிஸ்ட்ரி. ஏன்னா நான் கரெக்டாக அந்த வீட்டு கிட்ட இருக்கோம். இது வந்து ஜாக் வீடு, பட் இந்த வீடு தான் அது. அந்த வீட்டோட உண்மை என்னன்னா நான் சொல்கிறேன் கைஸ். அந்த வீடு வந்து நான் கருப்பு நாய் தான் சொல்கிறேன்டா, உஷாராயிக்கோ. அந்த வீடு வந்து ஒரு ஆள் இருந்தாங்க. இப்போ அவங்க எங்கே போனாங்கலாம் எங்களுக்கு தெரியாது. பட் அங்கே ஒரு நாய் இருந்துச்சு, நல்லா பெருசாக இருக்கும். நல்லா ஒயிட் கலர், நல்லா குண்டா பெருசா இருக்கும். ஆக்சுவலி என்னன்னா அந்த நாய் இருந்துச்சா, அவங்க நல்லா கூட்டி வந்துட்டு நல்லா தான் போயிட்டு இருந்தாங்க. அவங்க எங்கோ மாறி ஷிஃப்ட் ஆகி போனாங்க. அந்த நாய் சோறு எதுவுமே இல்லை. பட் ஆனால் அது கிட்டத்தட்ட நிறைய நாள் உயிர் வாழ்ந்துச்சு. டெய்லியுமே அந்த பிளேட்ல சாப்பாடு இருக்கும், டெய்லியுமே இருக்கும். அது திங்கிறதும் பார்ப்போம், காலி ஆகிறதையும் பார்ப்போம். திருப்பி எப்படி வருதுன்னே தெரியாது. பட் ஒரு நாள் வந்து செத்துருச்சு. எப்படி செத்துச்சுன்னா செத்து காமிச்சு. எப்படி அவன் சொல்கிற மாதிரி கூட இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அது வந்து சாப்பாடு பிடிக்காம சாப்பிடாம எது எப்படி வேணா இருக்கும். ஆனால் சாப்பாடு டெய்லியும் ரீலோட் ஆகும். செத்துருச்சு. பட் அது 3 நாள் கிட்ட, ஒரு 3-4-5 நாள் கிட்ட அது அப்படியே தான் இருந்துச்சு. லைக் செத்து இதுவாகவே கிடந்துச்சு. அந்த இடத்துக்கு போகும்போதெல்லாம் அப்படி நாரும் ஸ்மெல் ஹெவியா இருக்கும். அண்ட் வாட் த மிஸ்ட்ரி இஸ், அது எப்படி அந்த 3 நாளே அது எலும்புலாம் தெரியும். அப்பயுமே தெரியல, எல்லாம் புச்சுக்குன்னு இருந்துச்சு. பட் ஆனால் செத்துருச்சு. ஆனால் லைட்டாக அது மேலே பிளட் கலர் இருந்துச்சு, லைக் ஒரு சொட்டு இருந்துச்சு. ஆனால் இது நாங்கள் உண்மைதாங்க, உண்மையாக गाइस. நாம இப்போ பார்க்குறப்ப எப்படி தோணுதா, யாரோ அந்த நாய் வேற ஆக்டிவா இருந்துச்சு. யாரோ அந்த நாயை கத்தி வச்சு லிக்கி அந்த மேலே தோலை கீறின மாதிரி இருக்கு. மேலே சொட்டு பிளட் இருந்துச்சு. பட் அது எப்படி வேணா செத்துக்கலாம். மேலே கீழே வச்சு அப்படி கீறின மாதிரி இருந்திருக்கும். அந்த மாதிரி எங்களுக்கு யாராச்சும் வந்து அது கிழிச்சிருக்கும்.
பட் சம்திங் அந்த நாய் செத்ததுலேருந்து இங்கே யாருமே வரதில்ல, குடியும் விடுறதில்ல. ஓனர் யாருன்னு எங்களுக்கு தெரில. லைக் இந்த இடமே ஒரு மிஸ்டேபிளாக மாறிடுச்சு. இந்த இடத்துல யாருமே இல்லை, ஆப்வியஸ்லி யாருமே இல்லை. அந்த வீட்டில் யாருமே இல்லை. எல்லாம் வவ்வெல்லாம் பழுக்கும். அண்ட் தென் அந்த வீட்டில் வந்து துணி டெய்லியுமே காயும். ஒரே துணி தான், அது எடுக்கிறதுக்கும் ஆளுமே வரல. இப்போ இந்த வீட்டில் அப்படி என்னதான் நடந்துச்சு? இந்த வீட்டில் ஏன் தேவையில்லாம சத்தம் கேட்குது? இப்போ சத்தம் கேட்டு நோட்டீஸ் பண்ணீங்களா? இங்கே வேலை செய்கிறாங்க. ஸோ அதனால் நாங்கள் இந்த வீடு தான் நாங்கள் பண்ணலாம்னு நினச்சோம். அந்த வீடு மிஸ்டேக்காக இருக்குது. எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. நாங்கள் நாளைக்கு பார்க்குறோம், காலையில் எடுத்து முடிக்க. இந்த வீட்டில் யாருமே இல்லைல்ல, அப்போ எப்படி அங்கே மட்டும் லைட் எரியுது? ஆக்சுவலி அது அந்த சைடு வீடு, அங்கிட்ட ஒரு வீடு இருக்குது, அதனால் அங்கிட்ட வீடு இருக்குது. அது வரைக்கும் அப்படி இருக்குது. நம்ம சொல்ற இந்த மிஸ்ட்ரி இங்க இருக்க வீடு இருக்குல்ல, அதாங்க. சரி, ஓகே. பட் இந்த வீட்டு ஓனர் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு எங்களுக்கு இது பொய்யா உண்மையானா தெரில. பட் அந்த நாய் அப்படி இருந்ததுனால கொஞ்சம் அந்த வீட்ல இருந்து யாரும் நாங்கள் ஆக்சுவலி அந்த வீடு எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடு தான் எடுக்கலாம்னு நினச்சோம். எங்க அங்க குரு குரு போட்டு இந்த வீடு தான் எடுக்கலாம்னு நினச்சோம். விச் மீன்ஸ் நாங்க வந்து இந்த வீடு இதை எடுக்கலாம் நினைச்சோடா. நாங்க இங்க இருக்க சத்தம்லாம் இங்க கேக்குதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இதை எடுக்கலாம் பார்த்தோம். நாங்கள் ஆக்சுவலி இந்த வீடு எதுக்கு எடுக்கலன்னா, அந்த வீடு கொஞ்சம் டேமேஜாக இருக்கும். லைக் ஹாண்டட் ஹவுஸ் மாதிரி தான் இருக்கும். பின்னாடி ஒரு இடம் அதுவுமே அப்படியே எப்படி ஒரு ஹாண்டட் ஹவுஸ் இருக்கும். அதுக்கு பக்காவாக இருக்கும். அந்த ஆட்டோக்கார் வந்து இறந்து இங்கே ஒரு ஆட்டோக்கார் உண்மையிலே இறந்து. இங்க பாருங்க கைஸ், அந்த ஆட்டோக்கார் என்ன சொன்னாங்க, கரெக்டா அந்த கிணறு கிட்ட அந்த கிணறு கிட்ட லைட் எடுறா. அண்ட் வைன் பாட்டில்ஸ் நிறையவே கிடக்கும். ஆமாங்க கைஸ், உங்க பாருங்க அந்த கேன்ட்டு கிட்ட வந்து குடிச்சிட்டு வந்து அதுக்குள்ள தரப்பான கேன்ட்டுக்குள்ள உந்துட்டாராங்க கைஸ். அதுக்கப்புறம் இங்கே வந்து அது எப்படி ஆடுது? வேணாம் அந்த சைடு எனக்கு பயமா இருக்கு. என்ன குளக்குது நான் குளக்குது. அது டாஸ்கா. வெயிட் ஓடுது ஓடுது ஓடுது. கேமரா இங்க போச்சுங்க. உங்களுக்கு கேப்சர் பண்ணணுமா? உங்களுக்கு இல்லை நான் பார்த்துக்கிறேன். டார்ச் இந்த டார்ச் ஆஃப் பண்ணி அங்கே அடிக்க நாய் காத்துட்டு வரும். அடிக்காத நாய் காத்துட்டு வரும். கொடுங்க நான் பிடிச்சிக்கிறேன். மற்ற நாய் இருங்க. அந்த டார்ச் அந்த தம்பி இங்கே வா தம்பி. இந்த வீட்டை நாங்கள் எதுக்கு எடுக்கணும்னா, அன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் இந்த வீட்டில் நிறைய செம்பருத்தி பூலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சோம். லைக் அந்த துளசி மருதாணி செடி அதெல்லாம் இருக்குன்னு நினச்சோம். இந்த வீட்டுக்கு நாங்கள் இந்த வீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு நினச்சோம் போது டார்ச்சை கொஞ்சம் பெருசாக்க முடியாதுக்கா. கையை சமைக்காதாங்க பெருசாகும். எப்படி அது பெருசாகும்? இப்படிங்கக்கா லைட்டா இவ்வளோ பெருசு போதுமா? இல்லை இன்னும் பெருசு இது. ஓகே புடி. ஆக்சுவலி என்னன்னா, இந்த இடத்துல ஒரு பூட்டு போட்டிருக்கோம். பூட்டு போட்டிருக்கோம். பூட்டு திறந்துருக்கு. அந்த வீட்டில் பூட்டு திறந்துருக்கு. அந்த வீட்டில் பூட்டு போட்டிருக்கு. உள்ளார ஆனால் நிறைய இருக்கிற சிம்டம்ஸ்லாம் இல்லை. இருங்க, பூட்டு போட்டிருக்கு அதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் உள்ளார மேலே ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு, கீழேனா டேமேஜாக இருந்துச்சு. நீயும் வந்ததா கேஷ்? இங்கெல்லாம் வந்து இங்க கீழே இங்கெல்லாம் இருக்கு. உள்ளார எக்ஸ்ப்ளோர் செம்மையா வந்துச்சிங்கன்னா உள்ள இருக்க அந்த தார்லாம் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் தெரிஞ்சு அப்படியே. இங்கே பாருங்க, இது டேமேஜ் ஆயிருக்குது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் இப்போ காட்டுறேன். இந்த உள்ளாரெல்லாம் செம்ம இங்கெல்லாம் போய் இப்போ இங்கே மரமே உளுந்து அப்படியே அடைச்சிருந்துச்சு. நாங்கள் இந்த சைடால் போனோம். இந்த சைடால் ஒரு வழி போகும். அந்த வழியிலுமே நாங்கள் போய் பார்த்தோம். அந்த வழி செம்ம ஹாரராக இருந்துச்சு. இந்த சைடு எப்படி வச்சுக்கோங்கக்கா. என்ன இந்த மிஸ் அப்புறம் வந்து அப்படி கீழே வச்சுக்கோங்க. நீயே வச்சுக்கோ. அப்புறம் வந்து இங்கே ஒரு பெரிய நாங்கள் எதை சொல்லணும்னு நினச்சோன்னா, இங்கிட்டு இங்கே கொய்யாக்கெல்லாம் இருக்கும். இப்படி வந்தாலே ஒரு பூச்சி பறக்கும் பாருங்க. அந்த அரண்மனையில் வரும் தெரியுமா, ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி. அந்த மாதிரி அப்படின்னு ஒரு சவுண்டு போடலாம். அந்த பூச்சி அந்த மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை இல்லை, ஒரு மாதிரி அந்த கருப்பு கலர் பூச்சி தான் அது. இங்கெல்லாம் அப்படியே பறக்கும். ஜன்னல் வழியிலேருந்து வரும். வவ்வால் அந்த வீட்டை சுற்றும். அதெல்லாம் தான் எங்களுக்கு அப்படியே திக்குன்னு இருக்கும்.
ஆக்சுவலி நாங்கள் இங்கே வந்து கைஸ் நாங்கள் இங்கே மருதாணி செடி பறிக்கலாம் வந்தோம் கைஸ் கடைசியாக. நாங்கள் வீட்டில் அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லி நாங்கள் மாடிக்கு அந்த படி ஸ்டெப்ஸ் இருக்கும், மாடிக்கு ஏறி போகிறப்ப யாரோ அந்த லேப்டாப்பில் போட்டு பார்ப்பாங்க சிடி, அது பறந்து ஸ்ட்ரைட்டாக இங்கே பாருங்க, ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்துக்கு நம்ம உரசி இங்கேருந்து கிழிச்சிட்டு போணுச்சு கைஸ். அவங்க யாரோ அங்கேருந்து டிசியை தூக்கி போட்டிருக்காங்க, கரெக்டாக கிழிச்சது. பட் ஆனால் இதில் பெரிய விஷயம் என்னென்னா, மேலே நாங்கள் போய் பார்த்தோம், மாங்காய் செடியெல்லாம் இருந்துச்சு. பட் ஆனால் எங்களால் அதை பறிக்க முடிஞ்சு, வாஷ்ரூம்லாம் இருந்துச்சு. பட் ஏதோ ஆள் நடமாட மாதிரி இருக்க மாதிரியே இருந்துச்சு. பட் யாருமே நைட்டு கரெக்டாக நைட்டு இங்கே லைட் தெரியும், அது மட்டும். அப்புறம் எப்படி ஆள் நடமாட்டமே இல்லாமல், அது இவ்வளோ மோசமான வீட்டில் எப்படி ஆள் நடமாட்டமே இல்லாமல் வரும்? ஓகேவா கைஸ்? நாளைக்கு ஆக்சுவலி அங்கே நாய் குறைச்சிக்கிட்டே இருக்குது. இந்த வீட்டை பற்றி நாங்கள் இன்னொரு மிஸ்டேக், வீடு கட்டுறாங்க. ஸோ அதனால் அப்போ எப்படி வீடு கட்டுறாங்கன்னா, இப்போதான் வீடு கட்டுறாங்க, முன்னெல்லாம் அப்படி இல்லை. நாங்கள் வந்து இந்த வீட்டை நாங்கள் இப்போ வீடு கட்டுறாங்கன்னா விட்டுட்டோம், நாங்கள் அடுத்த வாட்டி பார்க்குறோம். ஓகே, இப்போ நம்ம அந்த வீட்டுக்கு போகலாம். அந்த வீட்டில் ஆக்சுவலி நாய் குலைச்சிட்டு இருக்கு. எனக்கு அதுதான் கைஸ் பயமாக இருக்குது. இந்த செடி பார்க்கவே திக்கு. ஆக்சுவலி இது நடமாடுற வீடு, நடமாட இடம் இவ்வளோ பெருசு இருக்குது. இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆனாலுமே இந்த இடத்துல இந்த வீடு மட்டும் காலியா மொட்டையா இந்த இவ்வளோ நான் மிஸ்ட்ரி. அதெல்லாம் உண்மை தான் கைஸ். இப்படி இருந்தால் எப்படி? அண்ட் கைஸ், நாங்கள் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறோம். கைஸ் இங்கே பாருங்க கைஸ். சி கைஸ், ஆக்சுவலி நேரில் வர மாதிரி இருக்குது, கேமரா பதிவாகுமான்னு தெரியல. ஆக்சுவலி நாங்கள் வீடியோ இன்னும் 4 நிமிஷத்தில் முடிக்கலான்னு பிளான் பண்ணுறோம். ரொம்ப மிஸ்டீரியஸாக இருக்குது, நாயெல்லாம் குலைக்குது. அந்த சைடு போனாலும் நாய் குலைக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே சத்தம் நோட்டீஸ் பண்ணிக்கிறதா, அதுவே ஏதோ சத்தம் கேட்டுச்சுல்ல. இப்போ எதுவும் இங்கே தெரிஞ்சுதானே? ஐயோ, நான் அதை கேப்சர் பண்ணல கைஸ். அங்கே ஏதோ சீரியஸ்லி நான் பார்த்தேன், மேலேருந்து இறங்கி வருவான். நான் சீரியஸ்லி பார்த்தேன். அந்த 90 வந்தாங்க, அந்த வெளிச்சமும் இந்த வெளிச்சமும் சேர்த்து நல்லாவே தெரிஞ்சிச்சு. சீரியஸ்லி நான் பார்த்தேன். சீரியஸ்லி கைஸ், அதுக்கப்புறம் நம்ம அந்த போஸ்ட் கம்பம் இருக்குல்ல, அந்த இடத்துல கூட ஆட்டோமேட்டிக்கா அந்த சைடு இந்த சைடு சேர்த்து நாய் குலைக்குது. நான் சொல்கிறேன்னா நீங்கள் கேமராவில் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே ஒரு உருவம் போணுச்சு, அந்த அந்த நான் டார்ச் அடிக்கிறேன் பாருங்கள், அந்த இடத்துல கரெக்டாக அந்த இடத்துல அந்த ப்ளூ கலர் இடத்துல கரெக்டாக ஒரு உருவம் போணுச்சு. நான் சத்தியமிலே பார்த்தேன். உண்மையாக சொல்கிறேன் கைஸ், உண்மையாக சொல்கிறேன். எனக்கு இந்த இடத்துல வேணாம், இந்த நாய் இருக்கு வேணாம் கேஷ், வேணாம். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். சத்தியமே சீரியஸாக போயிட்டு இருக்கு. நான் ஆக்சுவலி சீரியஸாக போகாம ஃபர்ஸ்ட் வாட்டி ரொம்ப ரிஸ்க் எடுக்காம கைஸ் நாங்கள் இந்த வீடியோ சத்தியமாக முடிச்சிடுவோம். இன்னொரு நல்ல நாங்கள் காமெடியாக ஷார்ட் பண்ணி நோ ரிஸ்க்கு சும்மா இதை பற்றி சொல்லுவோம் அப்படின்னு தான் நினச்சோம். ரியலி இவ்வளோ மிஸ்டரபிளாக போகும் நான் நினைக்கல.